260 days daily 1000 rupees investment challenge இன்னைக்கு டே 124ல இருக்கும். இன்னைக்கு லாங் டர்ம் பை பண்ண ஸ்டாக்ஸ் கோல்டு பீஸ் பை பண்ணிக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோல்டு பீஸ் எப்படி பை பண்ணனும் டீடைலா உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் கோல்டு பீஸ் எப்படி பை பண்ணனும்னு கேட்டிருந்தீங்க. டைரக்டா உங்க டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன்ல கோல்டு பீஸ்னு சர்ச் பண்ணா உங்களுக்கு NSE and BSE கேக்கும். நீங்க NSE கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி லைக் இப்போ கோல்டோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 59 ரூபீஸ்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஷேர்ஸ் வேணுமோ எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ இந்த பிரைஸோட நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஷேர்ஸ் தெரிஞ்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் 8000 ரூபீஸ் கோல்ட் பீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். லைக் 142 குவான்டிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். லோல வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் நீங்க MAS ஆர் லாங் டர்ம் நீங்க லாங் டர்ம் ஆர்டர் கிளிக் கொடுத்து டைரக்டா நீங்க கோல்டு பீஸ் பை பண்ணிக்கலாம். கோல்டு ஆல் டைம் ஹைல இருந்து நமக்கு 8% ஃபால் ஆயிருக்கு. இப்போ கோல்டை நீங்க அக்குமுலேட் பண்றது ரைட்டான டைம். நீங்க கோல்டு பீஸ் சிங்கிள் ஷேரை நீங்க பிசிக்கல் கோல்டோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 0.1 கிராம் உங்களால பை பண்ண முடியும் பிசிக்கல் கோல்டு கம்பேர் பண்ணும்போது. இது நீங்க எப்படி அக்குமுலேட் பண்ணா நான் இன்னைக்கு 8300 ரூபீஸ் நான் கோல்டு வாங்கியிருக்கேன். டோட்டல் கிராம் பாத்தீங்கன்னா 1.42 கிராம்ஸ் வந்து நான் லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் 8000 ரூபீஸ். இது போல மோர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்டாக் அப்டேட்ஸ்க்கு மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.